ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எம்டி டூலில் வந்து இனோவா கிறிஸ்டா மீட்டரோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இனோவா வந்து நம்ம டூலில் போட்டு செக் பண்ணுறோம். இனோவா கிறிஸ்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்கேனர் மூலியமாக மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து கேன் கம்யூனிகேஷனில் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம நார்மலாக வந்து இப்போ இந்தியாவில் நான் ஏற்கனவே செக் பண்ணி காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃபியூல் பின்னு, டெம்பரேச்சர் பின்னு, அந்த மாதிரிலாம் லேட்டஸ்ட் மீட்டருக்கு வந்து 80% லேட்டஸ்ட் அட்வான்ஸ் மீட்டர் வந்து அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே கேன்லைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ அந்த மாதிரி கேன்லைன் ஃபுல்லாக கொடுத்துருவேன். இப்போ அதுதான் நான் செக் பண்ண போகிறேன். நான் எப்படி செக் பண்ணுறேன்றதை பாருங்க. இந்த பாருங்க, இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாமே. இப்போ இந்த டூலை வந்து இந்த மொபைலோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த பாருங்க, இனோவா கிறிஸ்டா நம்ம டயக்ராம் பார்த்து ஃபுல்லாக கனெக்ட்லாம் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுறேன் பாருங்க. இப்போது மீட்ரு ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து கஸ்டமர் வந்து ஃபியூல் கேஜி எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நான் வந்து அவுட்டரோட ஸ்கேனர் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஆக்டிவேஷன் டெஸ்ட். இப்போ ஸ்பீடா மீட்டருக்குள்ளே நான் ஸ்கேனர் போட்டிருக்கேன். ஸ்பீடா மீட்டருக்குள்ளே போகிறேன். இப்போ ஆக்டிவேஷன் டெஸ்ட் கொடுக்குறேன். ஆக்டிவேஷன் டெஸ்ட்டில் எல்லா மீட்டருமே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்பீடா மீட்டர் செக் பண்ணலாம். ஸ்பீடா மீட்டர் போட்டோன்னா இப்போ எல்லாமே நல்லது பாருங்க. இப்போ 40, இப்போ 40 வந்து நிற்கிது பாருங்க. அதே மாதிரி 80, 120, 160, 200 இந்த மாதிரி. இப்போ ஸ்பீடா மீட்டர் ஓடலை அப்படின்றத வந்து இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து டேக்கோமீட்டர் செக் பண்ண போகிறோம். இதுதான் டேக்கோமீட்ரு. ஆர்பிஎம்மு 1000 ஆர்பிஎம்மு, 3000, 4000, 5000, 6000. அடுத்து வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். ஃபியூல் கேஜ் செக் பண்ணிக்கலாம். சரியா இருக்கா? இப்போ ஃபியூல் கேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வார்னிங், அதாவது லோ ஃபியூல் இது. இப்போ டேங்க்கு, இது அரை டேங்க்கு, இது முக்கால் டேங்க்கு, இது ஃபுல்லு. ஏர் பேக், வார்னிங் லைட், இண்டிகேட்டர் லேம்ப்பு. இந்த மாதிரி வார்னிங் லைன் இல்லை, வார்னிங் எரியல அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பாருங்க, ஏர் பேக்கோட வார்னிங் மட்டும் பிளிங்க் ஆகுது. இதே மாதிரியே டிரைவர் சீட் பெல்ட்டு, ஏபிஎஸ் இண்டிகேட்டரு, க்ளோ பிளக் இண்டிகேட்டரு, பிரேக் லைட் இண்டிகேட்டரு, இது மாதிரி எல்லா வார்னிங் லைட்டுமே தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. இப்போது நம்ம வந்து டெம்பரேச்சர் மட்டும் இன்னும் செக் பண்ணல. செக்கிங் இண்டிகேட்டர். இப்போ டெம்பரேச்சர் மட்டும் செக் பண்ணணும். லோ, நார்மல். இப்போ நார்மலுக்கு வந்துச்சு டெம்பரேச்சர். ஹை, ஆஃப். போட்டு செக் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து மீட்ரு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோவே எடுத்து அனுப்பிச்சி விட்டோம். இனிமேல் அவங்க வந்து வண்டியில் பார்த்துக்க வேண்டியது தான். இது இந்த டிவைஸ் வந்து லோ காஸ்ட் தான். இது வந்து மெக்கானிக்கே வாங்கி வச்சு அவங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்துட்டையுமே 90% எல்லாத்துட்டையுமே ஸ்கேனர் இருக்குது. எல்லா ஸ்கேனர்லையுமே செக் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்மள்ட்ட எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ நான் காமிச்ச வரைக்குமே
நல்லா பொறுமையாக ஃபுல் வீடியோவையும் பார்த்தீங்கனாலே நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்த்தீங்கனாலே நீங்களும் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீட்டரை பொறுத்த வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இது நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்கள் கஸ்டமர்கிட்ட செக்கிங் சார்ஜ் மட்டும் தான் வாங்கிட்டு கொடுப்போம். அதுக்கு மெக்கானிக்கே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டாங்கனாக்கா அவங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.